Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அப்போதான் நீதிபதி கேட்குறாரு, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் வந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை பிஎஃப் இதெல்லாம் வரல, கிராஜுவிட்டி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரியான கேஸும் வருதுன்னா அப்போ என்ன தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை என்ன? ஒரு நாள் முழுக்க தர்ணா பண்ணுறாங்க, சம்பளம் கொடுக்கலன்னு. மே மாத சம்பளம் ஏப்ரல் 30 அவங்களுக்கு கிரெடிட் ஆகணும். மே 28, 29 வரைக்கும் கொடுக்கல. கடைசியில் ஜூன் 3 4 தான் கொடுத்தாங்க. இது வந்து பல்கலைக்கழகத்தோட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான ஓய்வூதியம். பென்ஷன் கொடுக்கலன்னா அது எவ்வளோ ஆபத்துன்னு, சம்பளம் கொடுக்கறத விட ஆபத்தானது பென்ஷன் இல்லைன்னா. எவன் கூட போனாலும் 26க்கு பிறகு வரக்கூடிய அரசு கொடூரமான அரசாக இருக்கும். விலைவாசியை கடுமையாக ஏற்றுவான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கட்டுக்கடங்காத ஒரு வரி விதிப்பு இருக்கும். கட்டுக்கடங்காத வரி விதிப்பு இருக்கும். வாழ்க்கை வாழ தகுதி இல்லாததான் மாறும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இலவச பேருந்து ஓகேங்க, கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு உதவியாக இருக்குது. அது வந்து சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். அதே மாதிரி வந்து மதிய உணவு திட்டம் தேவையானது தான். மருத்துவ காப்பீடு இலவசம் தேவையானது. இதெல்லாம் வந்து சோஷியல் வெல்ஃபேர். திரும்ப வந்து உனக்கு சமூகத்துக்கு வந்து வளமாக வந்து சேரும். சமூகத்தினுடைய பிரதான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த 1000 ரூபாவில் என்னங்க பிரயோஜனம் வரும்? யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி பீரியடில் நடந்த அட்டுழியத்தை பற்றி 21 கவர்மெண்ட் வந்தோடனே முதல் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் பிடிஆர். ஞாபகம் இருக்குல்ல? வெள்ளை அறிக்கைனாலே நமக்கெல்லாம் அப்போ தான் தெரிய வந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு 26 அடுத்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாங்க. சமூக வலைதளங்களில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், பிரிண்ட்டில் எங்கே திரும்பினாலும் பிடிஆர் தான். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மறுபடியும் சொல்கிறோம், எவருமே பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ணதில்லை தமிழ்நாட்டில்ங்கிற மாதிரியான ஒரு முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொன்னால் நாசியேட்டிங் லெவல்ஸுக்கு ஒரு பில்டப்பை பிடிஆரோட முதல் பட்ஜெட்டை கொடுத்தாங்க. மனுஷன் 3 பட்ஜெட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தூக்கி கடாசினாங்க. எங்கே போனார், இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. மீடியா வந்து ஸ்ரீகாந்த் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்குது. போதைப் பொருளை அடுத்து எவனை கைது பண்ண போகிறாங்க? கிருஷ்ணாவை கைது பண்ணுவாங்களா? XYZ கைது பண்ணுவாங்களா? இல்லை உச்சபட்ச நடிகரை கைது பண்ணுவாங்களா? மீடியாவோட கவனம் இப்படி போகுது. இது வாங்க இன்றைக்கி பிரச்சனை. எவனோ எக்கடை கட்டு போகிறான், தப்பு பண்ணவன் ஜெயிலுக்கு போகிறான், போதைப் பொருளை பயன்படுத்தினவன் போலீஸ் பிடிக்க போகுது. மக்களுக்கு என்ன இது? இந்த செய்தியை தெரிஞ்சு மக்களுக்கு ஆக போகிறது என்ன? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செலவுக்கு பணம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலைக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற ரீதியில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு அரசுக்கு. இது ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பின்னடைவு. இது ஒரு பெரிய விஷயங்க. ஆக்சுவலாக நேற்று ஊடகங்கள் கூட இது விவாதிக்க வேண்டிய அளவுக்கு விவாதிக்கல. அவர் நீதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு வழக்கு, அதாவது வந்து பாமாயில் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் எண்ணெய் சப்ளை பண்ணுற நிறுவனம், அதில் வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு பாமாயில் அண்ட் அதர் ரிலேட்டடு ஐட்டம் சப்ளை பண்ணதில் கடந்த பல ஆண்டுகளாக வந்து 140 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நிலுவைத் தொகை இருக்குது. கேடிவி ஃபுல் ஹெட் அப்படிங்கிற நிறுவனம் தான். கேடிவி ஃபுட் ஹெட் அதுக்கு வந்து பணம் கொடுக்கல. அவங்க கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி 140 கோடி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பணம் கொடுக்க வேண்டி இருக்குதுன்றது தான் சிக்கல். வட்டியோடு சேர்த்து கொடுக்கணுன்னா அது இன்னும் அதிகமாகவே போகும். 18% நிலுவை தொகை அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதோட சேர்த்து 140 கோடி வருது இன்றைக்கி. பணம் இல்லை அப்படின்றது தான் நிலைமை இன்றைக்கி. தமிழ்நாடு அரசு எந்த அளவு கஜானா காலின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ தான் நீதிபதி கேட்குறாரு, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் வந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை பிஎஃப் இதெல்லாம் வரல, கிராஜுவிட்டி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரியான கேஸும் வருதுன்னா அப்போ என்ன தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை என்ன? ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வந்து இஸ் தமிழ்நாடு ஹெட்டிங் ஃபார் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரியான வார்த்தை அதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவசர நிலையை நோக்கி போதான ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்றது ரொம்ப ஆபத்தானது. இப்போ இன்றைக்கி வந்து அவசர நிலை காலத்தோட 50வது ஆண்டு நிறைவு இந்திரா காந்தி 75 அறிவித்ததை நம்ம அனுசரிக்கிறோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ரொம்ப ஆபத்தானது, நிதி நெருக்கடி என்பது. அப்போ மாநில அரசோட நிதி நிலைமை அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே. ஏன்னா இது ஐசோலேட்டடாக தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடாது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு போக்குவரத்து கழகங்கள் 22 மாதமாகவே என்னமோ வந்து அவங்களுக்கு ஓய்வூதிய பலன்களே கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. இது இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து நான் சொல்லலை,
போன கவர்மெண்ட்டில் எடப்பாடி பீரியடில் இருந்தது இப்போ அதிகமாகுது. ஓய்வு பெறும் வயது 58லேருந்து 60 எடப்பாடி ஏன் மாற்றினாரு? ரிட்டையர் ஆகணுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியல, ஓய்வூதிய பலன்களை கொடுக்க ஓய்வூதிய பலனை கொடுக்க முடியல, பென்ஷனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா 2003க்கு முன்னால் சேர்ந்தவன் தான் 58 ரிட்டையர் ஆவான், 18-20 ரிட்டையர் ஆகணும். அதனால தான் அவர் பண்ணது, எடப்பாடி பீரியடில் பண்ணிட்டு போனது ஓய்வு பெறும் வயதை 58லேருந்து 60 ஆக்கினது காரணமே ஓய்வூதிய பலன்களை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை, கஜானா காலி. அதை தான் நேற்று நீதிபதி கேட்டிருக்காரு. அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை சரியாக தினமலரில் தமிழில் அது வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் ரொம்ப ஷார்ப்பாக தான் ஜட்ஜு கேட்டிருக்காரு. இட்ஸ் எ ஸ்டேட் ஹெட்டிங் ஃபார் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு. அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அவசர நிலை காலத்தை நோக்கி, நிதிநிலை அவசர நிலையை நோக்கி தமிழக அரசு செல்லுகிறதானா கஜானா காலி. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் கடைசியில் 2 நாட்கள், மே 30, 31 நினைக்கிறேன், அல்லது 29, 30, சென்னை பல்கலைக்கழகத்தோட ஊழியர்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு நாள் முழுக்க தர்ணா பண்ணுறாங்க, சம்பளம் கொடுக்கலான்னு. மே மாத சம்பளம் ஏப்ரல் 30 அவங்களுக்கு கிரெடிட் ஆகணும். மே 28, 29 வரைக்கும் கொடுக்கல. கடைசியில் ஜூன் 3 4 தான் கொடுத்தாங்க. இது வந்து பல்கலைக்கழகத்தோட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான ஓய்வூதியம். பென்ஷன் கொடுக்கலன்னா அது எவ்வளோ ஆபத்துங்க? சம்பளம் கொடுக்கறத விட ஆபத்தானது பென்ஷன் இல்லைன்னா. அப்போ பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டோட மாநில அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி திவாலை நோக்கி போயிட்டுருக்கு. கண்ணு முன்னால் நம்ம பார்க்குற உதாரணம் சென்னை பல்கலைக்கழகம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சிச்சுவேஷன், ஸ்டாஃப் போராட்டம், நல்லா கவனிங்க, சம்பளம் ப்ளஸ் பென்ஷன் போடலை, ஒரு மாதமாக போடலைங்க. ஏப்ரல் 30 வர வேண்டிய சம்பளமும் ஓய்வூதியமும், ஏப்ரல் மாதத்துக்கான சம்பளமும் ஓய்வூதியமும் மே 30 வரைக்கும் வரல அவங்களுக்கு. அப்புறம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் போட்டிருக்காங்க. இதுதான் மாநிலத்தோட, சென்னை தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்களோட நிலைமை. இதுதான் இப்போ நேற்றைக்கு நம்முடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்ட மாதிரி மாநில அரசு அவசர நிலை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நோக்கி போகிறதா? ஏன்னா சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு சப்ளை பண்ண ஒரு கான்ட்ராக்டருக்கு 140 கோடி இங்கே நிலுவை வச்சுருக்கேன்னா இது இந்த அரசுக்கு வெட்கக்கேடு இல்லையா? அப்புறம் என்ன திராவிட மாடல் ஆட்சி? எல்லாத்தையும் நீங்கள் மூடி மறைக்கிறீங்க. விளம்பரத்தால் நீங்கள் வந்து இந்த மாநில அரசாங்கத்தோட பல அவலங்களை, மாநில அரசாங்கத்தோட மோசமான நிலைமையை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க. அதில் தான் அவர் சொல்கிறாரு, இந்த சிவில் சப்ளைஸ் கான்ட்ராக்டர் வந்தது மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பலரும் ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு வராங்க. அது எவ்வளோ கெட்ட பேருங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு. ரிட்டையர் ஆகிற ஸ்டாஃபுக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா உங்கள் கவர்மெண்ட் திவாலுன்னு அர்த்தம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 26 எலெக்ஷனை பற்றி நம்ம திரும்ப நம்ம தொலைக்காட்சி வாதங்களில் டெய்லி 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கிளிப்புள்ள மாதிரி பேசினதையே பேசிகிட்டு இருக்கோம். எவன் கூட போவான், அவன் கூட போவானா, இவன் கூட போவானான். எவன் கூட போனாலும் 26க்கு பிறகு வரக்கூடிய அரசு கொடூரமான அரசாக இருக்கும். விலைவாசியை கடுமையாக ஏற்றுவான். நீங்கள் சொல்கிற பார்த்தா கட்டுக்கடங்காத ஒரு வரி விதிப்பு இருக்கும். கட்டுக்கடங்காத வரி விதிப்பு இருக்கும், சரியான வார்த்தை. கட்டுக்கடங்காத வரி விதிப்பு இருக்கும். வாழ்க்கை வாழ தகுதி இல்லாததான் மாறும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் மூடி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. புண்ணுக்கு பூசுறதுன்னுவாங்கல்ல, அந்த கதை தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்த அவலங்களை அதோட கிளைமாக்ஸு 26 விடியும். இதில் வந்து கண்டமேனிக்கு இலவசங்களையும் அள்ளி விட போகிறாங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது வந்து 1500 ரூபாய் வாங்க போகிறாங்க. இல்லை 1000 ரூபாய் கொடுத்தது வந்து 1 கோடி பெண்களுக்கு, இன்னும் 1 கோடி பெண்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவில் பண்ண அக்டோபரில் எலெக்ஷனில் 2500 ரூபாய் இருந்தது, கொஞ்சம் பாதியில் நிறுத்திட்டான். இப்போ தகுதித்தமாக இருக்குது, நிறுத்தியாச்சு. பல பேருக்கு நிறுத்தியாச்சு. மீதி இருக்கவங்களுக்கு ஃபண்டெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்றான். பெரிய கந்தரகோலம் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இல்லை, திவால். அந்த நிலைமைக்கு தான் தமிழ்நாடு போகுது. ஏக்நாத் ஷிண்டே சொல்லி அவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தூக்கி ஷிண்டே வந்து அஜித் பவார் மாத்துறாரு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஷிண்டே டிபார்ட்மெண்ட்லேருந்து மாத்துறான் எல்லாத்தையும், ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து. ஏன்னா நீங்கள் கொடுத்த இந்த 1000 ரூபாய் ஸ்கீமு ரொம்ப தேவையில்லாத ஒரு ஸ்கீமுங்க. அது இந்தியா பூரா நடக்கிற ஒரு பெரிய ஆபத்து வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீம். நீங்கள் இலவச பேருந்து ஓகேங்க, கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு உதவியாக இருக்குது. அது வந்து சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். அதே மாதிரி வந்து மதிய உணவு திட்டம் தேவையானது தான். மருத்துவ காப்பீடு இலவசம் தேவையானது. இதெல்லாம் வந்து சோஷியல் வெல்ஃபேர். திரும்ப வந்து உனக்கு சமூகத்துக்கு வந்து வளமாக வந்து சேரும். சமூகத்தினுடைய பிரதான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த 1000 ரூபாவால் என்னங்க பிரயோஜனம் வரும்? யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த 1000 ரூபாய் ஒன்றும் பெரிய உதவியும் கிடையாது. ரெண்டாவது, இந்த 1000 ரூபான்றது வந்து நீ வந்து ஒரு பேக்கெட் மணி கொடுக்குற மாதிரி. ஒரு கவர்மெண்ட் பேக்கெட் மணி கொடுக்கக்கூடாதுங்க.
மீனை பிடிச்சி கொடுக்காதன்னுவான், மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னுவான். நீங்கள் மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அற்புதமான திட்டம். கலைஞர் கொண்டு வந்த கலர் டிவி அந்த காலத்தில் நியாயமானது, ஒன் டைம் அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் போகுது, நியாயமானது. இலவச பேருந்து ஸ்டாலின் கொண்டு வந்தது நியாயமானது. மருத்துவ காப்பீடு கலைஞர் கொண்டு வந்தது, அப்புறம் இப்போ இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது நியாயமானது. பெண்களுக்கான இலவச சைக்கிள் வந்து பெண் கல்வி இடைநிற்றலை வந்து நிறுத்துது, நியாயமானது. லேப்டாப் நியாயமானது. காலை உதவு திட்டம் நியாயமானது. ஆனால் இந்த 1000 ரூபாய் எந்த விதத்தில் நியாயம்? இதை விட ஒரு மோசமான திட்டம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்வேன், உலகத்தில் எங்கேயுமே இப்படி இருக்கான்னு தெரியல. நீ ஃப்ரீயாக வந்து இது அப்பட்டமாக சோம்பேறி ஆகக்கூடிய வேலை. இதால் பெரிய அளவில் எந்த லாபமும் இல்லை. இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண இந்த 6-7 திட்டங்கள் இருக்குல்ல, இவையெல்லாம் அற்புதமான திட்டங்கள், இவை கண்டினியூ ஆகணும். ஆனால் இந்த 1000 ரூபாய் திட்டம்ன்றது என்னது? அதில் இன்னொரு பிரச்சனை, திமுக காரங்களே எடுத்த ஒரு சர்வே இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் சொல்கிற ஒரிஜினல் திமுக காரன் இருக்கான்ல, ஒரிஜினல் திமுக காரனுக்கு அறிவு இருக்கும். இந்த டூப்ளிகேட் திமுக காரன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கூறவனுக்கு அது இருக்காது. ஒரிஜினல் திமுக காரனுக்கு மனசாட்சியும் இருக்கும், அறிவும் இருக்கும், அவனுக்கு குறைஞ்சபட்ச மனசாட்சி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டங்களால் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு ஓட்டு வருமானு சந்தேகம். ஏன்னா இந்த திட்டங்களில் சிக்கல் இருக்குன்றான். அதில் அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க டிஎம்கேக்குள்ளே. அதில் என்ன வருதுன்னா, இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் புதுவிதமான சிக்கல் உருவாகுது. என்னென்னா, குடும்ப தலைவி பல இடங்களில் வந்து மாமியாராக இருக்காங்க. 1000 ரூபாய் மாமியாருக்கு போகுது, மருமகளுக்கு போல. மாமியார் மருமகள் சண்டை எது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ திமுகவுக்கு வந்து மாமியார் ஓட்டு போடலாம், மருமக எப்படி ஓட்டு போடுவா? ஏற்கனவே உங்கள் கவர்மெண்ட் லட்சணம் சந்தி சிரிக்குது. மாமியார் ஓட்டு போடலாங்க ஸ்டாலினுக்கு, மருமக எப்படி ஓட்டு போடுவா? பணம் மாமியாருக்கு இல்லை போகுது. அட்லீஸ்ட் பிரித்து மாமியாருக்கு 500 மருமகளுக்கு 500னா கொடுக்கணும். இல்லை, மொத்தத்தையும் நீங்கள் குடும்ப தலைவின்ட்டீங்க. இல்லத்தரசி மாமியாராக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த சிக்கல் வருதுன்றாங்க. புரியுதா? ஓகே. ஆகவே இந்த நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் எல்லாம் பெரிய ஆபத்தை நோக்கி தான் உங்களை கொண்டு போகுது. நேற்றைக்கு நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதி நிலைமையை பற்றி பேசணுங்க. அதே மாதிரி மின் கட்டணங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். மின் வாரியங்கள் படுமோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் மின் கட்டணம் ஏற்றினாலும் பிரச்சனை வருது. ஏற்றலைன்னு இவங்க சொல்ல முடியாது. வீட்டு உபயோகப் பொருளுக்கான மின் கட்டணம் ஏறலையே ஒழிய வணிக உபயோகத்துக்கான மின் கட்டணங்கள் ஏறி இருக்குது. ஒரு சிறு தொழில் நடத்துகிறவங்க 2000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் 7000 ரூபாய் கட்டுறோம். 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு ஏற்றலை, நீங்கள் எப்படி வந்து சால்ஜாப் பேச முடியும்? 2000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் நீங்கள் 7000 ரூபாய் கட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடல். இப்போ அவருடைய உற்பத்தி பொருள் அதிகமான விலைக்கு விற்க போகுது. ஆமாம், இப்போ கன்சியூமர் அது அதிகமான விலைக்கு தான் வாங்கணும். அப்போ அவன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்னு? இதெல்லாம் 21க்கு பிறகு நடந்த அட்டூழியம் அல்லது 21க்கு பிறகு நடந்த சம்பவங்கள், இப்படி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பில்டப் கொடுக்குற மாதிரி தேனும் பாலும் ஓடல. உங்கள் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பேக்லாக் இருக்குது தெரியுமா? இந்த 140 கோடி அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு பாமாயில் சப்ளை பண்ணல. தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் எந்த பதிலுமே அளிக்கவில்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாருல. உங்கள் கவர்மெண்ட் அந்த லட்சணத்தில் இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்க. நிலுவைத் தொகையோட சேர்த்து நீங்கள் வந்து எடப்பாடி பீரியட்ல நடந்த அட்டூழியத்தை பற்றி 21ல் கவர்மெண்ட் வந்தோடனே முதல் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால் நிதிநிலை அறிக்கை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் பிடிஆர். ஞாபகம் இருக்குல்ல? வெள்ளை அறிக்கைனாலே நமக்கெல்லாம் அப்போ தான் தெரிய வந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு 26ல் அடுத்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாங்க. அப்போ உங்கள் நிலைமை சந்தி சிரிக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். பெரிய படாடோபத்தோட பிடிஆர் வந்தப்போ நடந்த அட்டூழியம் இருக்கு பாருங்க 2021. ஐயோ, அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கிபின்ற மாதிரி பிடிஆர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டிலே பட்ஜெட்டுன்ற கான்செப்டே வருது. அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எவனுமே தமிழ்நாட்டில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணதில் அப்படி ஒரு பில்டப்பு. அந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு ஒயிட் பேப்பரு, அதுவும் முதல் பட்ஜெட் வெளியிடுறப்போ அப்படி ஒரு அலங்கோலம், அப்படி ஒரு ஆடம்பரம், அப்படி ஒரு அலம்பல், அருவருப்பின் உச்சம். எத்தனையோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, அதில் இவர் ஒருத்தர். இவருக்கு பிறகு இன்னும் 1000 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரப்போகிறான். அதுக்கு என்ன பில்டப்பு ஞாபகம் இருக்குல்ல? சமூக வலைதளங்களில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், பிரிண்ட்டில், எங்கே திரும்பினாலும் பிடிஆர் தான். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மறுபடியும் சொல்கிறேன், எவருமே பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ணதில்லை தமிழ்நாட்டில்ன்ற மாதிரியான
ஒரு முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொன்னால் நாசியேட்டிங் லெவல்ஸுக்கு ஒரு பில்டப்பை பிடிஆரோட முதல் பட்ஜெட்டை கொடுத்தாங்க. மனுஷன் 3 பட்ஜெட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தூக்கி கடாசினாங்க. எங்கே போனார், இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. உச்சாணி கொம்புக்கு போனார், நீங்கள் எங்கே இருக்காரு? ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த துறை இது நிதி. 3 பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எங்கே? கடைசியில் என்ன? சரி, அன்னைக்கு அந்த எடப்பாடியோட நான் 5 வருஷம் ஆட்சியோட 16-21 ஆட்சியோட இப்போ நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. உங்கள் 5 வருஷம் ஆட்சியோட நிதிநிலை அறிக்கையை பற்றின வெள்ளை அறிக்கை யார் வெளியிடுறது? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் அன்னைக்கு எடப்பாடி மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி உங்களுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் நேற்று ஜட்ஜு கேட்ட கேள்வி. இதெல்லாம் ஆதாரம் இல்லாமலோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசல. இல்லை, அவங்க ஜட்ஜு சொன்ன ஜட்ஜு கேட்டதை வச்சு நான் இவ்வளோ தூரம் நீட்சியாக பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, 140 கோடி சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்லேருந்து கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கலன்னு நிறைய பல விஷயங்கள் குறித்து கம்ப்ளைண்ட், பல விஷயங்கள் கோர்ட்டுக்கு வருது. அப்போ மாநில அரசோட நிதி நிலைமை என்ன? ஆர் வி ஹெட்டிங் ஃபார் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி? இதாங்க ஜட்ஜு கேட்ட கேள்வி. வெரி சிம்பிளுங்க. இல்லைன்னு பதில் சொல்லிட்டோம் கவர்மெண்ட்டு. ஏன் இதை பற்றி எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது? ஒருத்தவங்க கூட டிபேட் நடத்த மாட்டேன்றான். எதிர்கட்சிகளுக்கும் பேச துப்பு இல்லை. எதையோ கையில் எடுக்கிற பிஜேபி, திருப்பரங்குன்றம் அது இதுன்னு மக்களை பிளவுபடுத்துகிற இஷ்யூஸை கையில் எடுக்கிற பிஜேபியால் இதை ஏன் கேட்க முடியல? எடப்பாடி கேட்க வேண்டியதானே இதை நீங்களும் நானா பேசினா டேக் ஆஃப் ஆகாதுங்க. இதை எடப்பாடி கேட்கணும், எதிர்கட்சி கேட்கணும். நம்ம தனிநபர்கள் பேசி பிரயோஜனம் இல்லை புவன். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை நோக்கி தமிழகம் நகருகிறதா கேட்கறது மெட்ராஸ் ஹைகோர்ட். எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டு. ஏன் இன்னைக்கு எந்த மீடியாவும் பெருசாக இதை பேசலை? ஏன் நம்முடைய காட்சி ஊடகங்களில் இல்லை, அதை சரி செய்வதற்கான தேவையை தமிழ்நாடு அரசு உடனே எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அது ரெண்டாவதுன்ற நான் இந்த செய்தியையே ஏன் மீடியா கொண்டு போகல? சரி, மீடியா கொண்டு போகலன்றது கூட ரெண்டாவது. எதிர்கட்சிங்க ஏன் 24 மணி நேரம் ஆகுது இது நடந்து? ஏன் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வரல, எடப்பாடி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வரல? கூட்டணி கட்சிகள் அன்புமணி வரும், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. பிஎம்கே கிட்ட இருந்து பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சின்ன கட்சி. எடப்பாடி பேசினார்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இங்கே வாய்ஸ் இல்லைன்னா கூட அண்ணாமலையோ பிஜேபியோ பேசினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். பிஜேபி பேசினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூங்க. இதை தாங்க தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணி கட்சிகள் பேசணும். என்னுடைய வருத்தம் இதை இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் பேசணும். இதை பேசுறதால நீங்கள் ஒன்றும் திமுகவுக்கு எதிரியோ அல்லது கூட்டணியை விட்டு போக போறீங்களா? கிடையாது, அது கிடையாது. கூட்டணி எங்கேயோ கிடக்குதுங்க. தேர்தல் நேரத்தில் தாங்க இடித்து உரைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இடித்து உரைக்கணும். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் உள்ள திமுகவின் தோழமை கட்சிகள், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சிகள் வாய்மூடி மௌனியாக இருப்பது வெட்கக்கேடானது. இவங்க தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் மௌனமாக இருப்பது மூலமாக சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தமிழகத்துக்கு பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். இது பெரிய டெவலப்மெண்ட். வேற யாரோ ஒரு அரசியல் கட்சியோ, இப்போ பிஜேபியிலேருந்து யாரோ அமித்ஷா பேசிட்டு போகிறாரு, இல்லை நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, இல்லை திமுக பிடிக்காத ஊடகங்கள் எழுதுனா நீங்கள் சரிங்க அவனை உள்நோக்கங்கன்னு ஒதுக்கி தள்ளலாம். கேட்கறது ஹைகோர்ட். இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. கொஸ்டின் ஹைகோர்ட் கேட்கறது, ஆர் வி ஹெட்டிங் ஃபார் எ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி as far as the state of தமிழ்நாடு இஸ் கன்சர்ன்? தமிழ்நாடு அரசு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை நோக்கி நகருகிறதான்றது எவ்வளோ பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய நியூஸ். ஏன் எதிர்கட்சிகள் இதை கையில் எடுக்கல? இன்னைக்கு எடப்பாடி கிட்டேருந்து ஹார்ட் ஹிட்டிங்காக ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கணும்ல. மீடியா ஸ்ரீகாந்த் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்குது. போதைப் பொருளை அடுத்து எவனை கைது பண்ண போகிறாங்க? கிருஷ்ணாவை கைது பண்ணுவாங்களா? XYZ கைது பண்ணுவாங்களா? இல்லை உச்சபட்ச நடிகரை கைது பண்ணுவாங்களா? மீடியாவோட கவனம் இப்படி போகுது. இது வாங்க இன்றைக்கி பிரச்சனை. எவனோ எக்கடை கட்டு போகிறான், தப்பு பண்ணவன் ஜெயிலுக்கு போகிறான், போதைப் பொருளை பயன்படுத்தினவன் போலீஸ் பிடிக்க போகுது. மக்களுக்கு என்ன இது? இந்த செய்தியை தெரிஞ்சு மக்களுக்கு ஆக போகிறது என்ன? ஒன்னையும் என்னையும் பாதிக்கிற விஷயம் ஜட்ஜு கேட்ட கேள்வி. அதை எவனுமே பேச மாட்டேன்றானே. எதிர்கட்சிகள் தானேங்க அதை பேசணும். வாய் மூடி மௌனியாக இருந்தாங்கன்னா நம்ம அதை தான் பல தடவை பேசினதான் இப்பயும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வளமான வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. வலுவான கேள்விகளை முன்வைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பீரியடில் வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது. அதனால தான் தமிழ்நாடு தப்பி போயிடுச்சுது. இன்றைய தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஆளுங்கட்சி பலமாக இருக்குது, எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆனால் பட் ப்ரிசைஸ்லி தமிழ்நாட்டோட சாபக்கேடு இன்னைக்கு அதுதான். தவேக தலைவர் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் இந்த மாதிரி இறுதி அப்படின்னாங்க, அப்புறம் ஜூலை அப்படின்னாங்க. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 15 நிச்சயமாக தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. தஞ்சாவூர்ல இருந்து தொடங்க இருப்பதாக ஒரு தகவல். இதை எப்படி? இல்லைங்க, இது என்ன அதிகாரப்பூர்வமாக வரல. அவர் கண்டிப்பாக ஒரு சுற்றுப்பயணம் போறாருன்னு தான் நான் கேள்விப்படுறேன். மக்களை சந்திப்பதற்கு நேரடியாக அவர் போக போகிறார். பாத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் போகிறார், எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறார்ன்றாங்க.
வரவேற்கத்தக்கது. உண்மையிலேயே அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டால் அது வரவேற்கத்தக்கது. இதுவரை மக்களிடம் வராத விஜய் மக்களை நோக்கி வந்தால் அது நல்லது. என்ன பேச போறாருன்றதெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்து வர முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த கேள்விக்குமான பதில் முந்தி பேசின கேள்விக்கான பதில் தான். நேற்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி ஹைகோர்ட்டு கேட்டிருக்கல, விஜய் அதை பற்றி வாய் திறந்து பேசணும், முக்கியமான இஷ்யூவில் பேசணும். எதிர்கட்சியாக அதுதான் ஒரு எதிர்கட்சியாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு நம்பகத்தன்மையை தேடி கொடுக்கும். மற்றபடி அவர் மக்கள்கிட்ட போகிறது வரவேற்புக்குரியதான். பாத யாத்திரை போகிறாரு, மாவட்டங்களுக்கு போகிறாரு, டெல்டா மாவட்டங்களுக்கு போகிறாருன்னா நல்லது, வரவேற்கத்தக்கது. மக்களை நோக்கி விஜய் வர வேண்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு கொஞ்சம் கண்டு சார்.